அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜுபீஸ் கிச்சன். இன்றைக்கி ஃப்ரைடே நான் மார்னிங் டிஃபன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிச்சு, ஸோ பாஸ்மதி அரிசியை நான் ஊற போட்டு வச்சுருக்கேன். மீன்வைல் இதைவே என் பையனோட லஞ்சுக்கும் நான் பேக் பண்ணிடுவேன். ஏன்னா நாங்கள் இன்றைக்கி நான்வெஜ் குக் பண்ணுறதுனால அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும். அண்ட் தென் இன்னும் சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்குங்கிறதுனால ஃபஸ்ட்டு நம்ம டீயோட ப்ரொசீஜர் முடிச்சுட்டு பாஸ்மதி அரிசிக்கு தண்ணி வச்சுட்டு கொதிச்சனையுமே நான் அரிசியை உள்ளே போட்டுட்டேன். உப்பு எண்ணெயும் கொஞ்சம் ஆட் பண்ணி அரிசி போட்டாச்சு. ஸோ வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கிறேன். இதோட ஃப்ரைட் ரைஸ் வீடியோ நான் இன்னுமே எக்ஸ்பிளைன்டாக இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. இந்த டைம் நான் பாஸ்மதி அரிசியில் செய்கிறனால வெஜிடபிள்ஸ் எல்லாமே கொஞ்சம் நீளமாக கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த அரிசியில் நீளமாக இருக்கிற வெஜிடபிள் இன்னும் கொஞ்சம் அழகாகவும் ப்ரெசன்டபுளாகவும் இருக்கும். ஸோ சாப்பாடு ஆயிடுச்சு. நம்ம ஒரு அரை வேக்காடு இருக்கும்போது சாப்பாடை வடிச்சிட்டு கோல்டு வாட்டரில் வாஷ் பண்ணிடுங்க. ஸோ ஒன்றோட ஒன்று ஒட்டாது. ஸோ இப்போ நம்ம ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கிட்டு கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணி வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிவிட்டு பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதை நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 5 to 10 minutes நல்லா குக் ஆகட்டும். மீன்வைல் நான் பையனுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி ஒன்று பண்ணலான்ட்டுன்னு பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இதை ட்ரை பண்ணுறேன். டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக இருந்தது. ஃபஸ்ட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு கட் பண்ணுற மாதிரியே பொட்டேட்டோஸ் கட் பண்ணி வச்சுட்டேன். இது நம்மளுக்கு குக் ஆயிடுச்சு. ஸோ தட் நான் எக்கையும் ஆட் பண்ணிவிட்டு ரைஸையும் ஆட் பண்ணி கொரியண்டர் லீவ்ஸு அண்ட் தென் இன்னும் கொஞ்சம் ஹாப்பிமா பவுடர் ப்ளஸ் பெப்பர் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா பெரட்டி விட்டுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரைட் ரைஸ் ப்ரொசீஜர் இஸ் ஓவர். இப்போ நம்ம இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, அது கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கிறதுக்காக ஜேபி சிக்கன் மசாலாவை ஆட் பண்ணி அதில் உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா பெரட்டி வச்சிடுறேன். ஸோ இதை நீங்கள் ஷாலோ ஃப்ரை பண்ணுங்கள், இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மொந்தமாக வெட்டினால உங்களுக்கு வேகமானு டவுட் இருக்கும், ஆனால் சூப்பராக வந்தது. ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு பொட்டேட்டோ எல்லாம் கல்லில் போட்டுருங்க. நான்ஸ்டிக் பேனை அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க, அது நம்மளுக்கு கெடுதல். ஸோ நம்ம இண்டலிய கல் வச்சுருந்தோம் இல்லையா, அதுலேயே நான் போட்டுட்டு நீங்கள் கண்டிப்பாக ஒரு லிட் போட்டு கவர் பண்ணணும். ஸோ தட் அந்த ஆவியில் உங்களுக்கு கிழங்கு சூப்பராக கிடச்சிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பையனோட லஞ்ச் பேக் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி நான் மண் பாத்திரத்தில் பிரியாணி செஞ்சுருக்கேன், நான்வெஜ் பிரியாணி. உங்களுக்கு வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணிவிட்டேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணுங்கள். பாய்.